என்னோட மன வருத்தத்தை வந்து நாங்க குமரலான்னு இருக்கேன். இது மாதிரி ஒரு டீம் எப்பயுமே இந்தியாவில் நடக்கிற டோர்னமெண்ட்ல மட்டும் டாமினேஷன் பண்ணிட்டு வந்தா நாக் அவுட்ல அடி கன்ஃபார்ம். 2023 ஹார்ட் பிரேக்ல இருந்து நான் இன்னமும் மீளல. அதை அதே டாமினேஷன் தான் இவனுங்களும் பண்ணிட்டு வந்தானுங்க. இன்னைக்கு அடி விழுந்துருச்சு. இந்தியால டாமினேஷன் பண்ணக்கூடாது. அதனாலதான் இந்தியா வந்து நம்ம நடிச்சோம் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல இந்தியா கப் அடிக்க நல்லா நடிச்சீங்கப்பா. வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல தெரிஞ்சிருக்கும் நடிப்பெல்லாம். சரி, ஆஸ் யூசுவல் என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோல கரெக்ட் ஆயிருச்சு. நியூசிலாந்து தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். ஒன் சைடு மேட்ச் ஷூர் ஷாட்டா சொல்லிருக்கேன். ஷூர் ஷாட்டா ஒன் சைடு சொன்னேன். யாருக்கு சொன்னீங்க? ஆனா யார் ஜெயிக்கும்னு சொன்னீங்க? அதெல்லாம் கிடையாதுப்பா. ஒன் சைடு மேட்ச்னு சொன்னேனா இல்லையா? அது ஏதோ ஒரு நான் தான் சொன்னேனா நியூசிலாந்து தான் அடிக்கும் 100% சொன்னேன். எனக்கு பயமா இருக்கு 2021 ரிப்பீட் ஃபைனல்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல. நியூசிலாந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இந்த யூடியூப் சேனலை விட்டு நந்தம் போயிருவான். இல்ல என்ன முதல்ல வந்து இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா தோத்தது எனக்கு வருத்தம். வீடியோ முடிக்கிறது முன்னாடி சொல்லிட்டேன். உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசி நியூசிலாந்து தான் ஜெயிக்கும், நியூசிலாந்து தான் ஜெயிக்கும். சரியா? நியூசிலாந்து வந்து ரொம்ப நாளா இந்தியாவில் விளையாண்டு இருக்காங்க. மக்களே, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு பாக்குறதுக்கு பதிலா நான் பெரிய சோக்கரா நீ பெரிய சோக்கரான்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சோக்கர் இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க. நம்ம என்னதான் சொல்றது? சவுத் ஆப்பிரிக்கா தான் செமிஃபைனல் 1ல நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா படு தோல்வி. ஒன் சைடு பயங்கரமான ஒன் சைடு மேட்ச். இது மொக்கையான செமிஃபைனல் தான். என்ன பண்ணாங்க, எதுல சொதப்பினாங்கன்னு இந்த வீடியோல பார்ப்போம். சரி, ஆஸ் யூசுவல் என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோல கரெக்ட் ஆயிருச்சு. நியூசிலாந்து தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். ஒன் சைடு மேட்ச் ஷூர் ஷாட்டா சொல்லிருக்கேன். ஷூர் ஷாட்டா ஒன் சைடு ஒன் சைடு சொன்னேன். யாருக்கு மேட்ச் சொன்னீங்க? ஆனா யார் ஜெயிக்கும்னு சொன்னீங்க? அதெல்லாம் கிடையாதுப்பா. ஒன் சைடு மேட்ச்னு சொன்னேனா இல்லையா? அது ஏதோ ஒரு நான் தான் சொன்னேனா நியூசிலாந்து தான் அடிக்கும் 100% சொன்னேன். அடிச்சிருச்சா? நானும் நம்பணும். சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு மேட்ச் ப்ரூவ் பண்ணுவாங்க. மன்னார் பரம்பரை மன்னார் மாவு கட்டு பரம்பரையாக்கி படுக்க வச்சிருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு எப்படி இப்படி ஆனாங்கன்னு எனக்கு இன்னுமே தெரியல. எப்படி இப்படி ஒரு டீம் வச்சுட்டு இந்த ஸ்கோர்ல மறக்க முடியுமா? அதுதான் நான் சொன்னல. நான் போன வீடியோ ப்ரிவியூ யார் யார் பாத்தீங்களா எல்லாத்துக்கும் தெரியும். 5 விக்கெட் 4 விக்கெட் போய் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கா தடுமாறும்னு சொன்னேன். அதேதான் இன்னைக்கு நடந்தது. 5 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கோ ஆன்சர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மேட்சே கிடையாது. 120 சுட்டி இருப்பாங்க. 8 ஓவர்ல அடிச்சுட்டு போயிருப்பான். 169 ஸ்கோருங்கிறது நல்ல ஸ்கோர். பவுலிங் வந்து ரொம்ப 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 ஒஸ்ட் மார்க்கம் கிட்ட இருந்து கேசவ் மகரனை நான் இந்த ஃபின்னாலே சைப்பட்டையும் பார்த்திருக்கேன். நம்ம ஒரு 2-3 வருஷமா கிரிக்கெட் பாக்கறோம்னா அந்த நியூசிலாந்து கிரிக்கெட்டை ஃபாலோ பண்றோம்னா வச்சுங்களேன், 2 பேர் ஸ்பின்னு போட்டா தடவும் தடுவாங்க. பின்னாடி போய் ஆடுறதா முன்னாடி போய் ஆடுறதான்னு 2 பேருக்கு தெரியவே தெரியாது. அது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டா 2 பேரும் ஒழுங்காவே ஆட மாட்டாங்க. ஏன் அந்த 6 ஓவர்ல 2 கேசவ் மகாராஜ் கொண்டே வரலைங்கிறது எனக்கு தெரியல. 6 ஓவர்ல மேட்ச் முடிச்சு போச்சாங்க. 6 ஓவர் 90 ரன் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்து பிரயோஜனமும் இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த 3வது ஓவர்ல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4வது ஓவர் ஒரு ஓவர் அடிச்சா போயிட்டு போது கொடுத்துருக்கலாம். ஒரு விக்கெட் கூட உள்ளது வாய்ப்பு இருந்திருக்கு. இயர்லயே ஒரு விக்கெட் விழுந்திருக்கும். தப்பு பண்ணிட்டாங்க. நாம ப்ரிவியூல பேசின மாதிரி இவங்கிட்ட ஸ்பின்னர் எல்லாம் சொன்னோம். கடைசியா தம்பி நான் சொன்னோம், நீ சொல்ல கிடையாது. நாங்க சொன்னோம் 2 பேரும். சரியா? சவுத் ஆப்பிரிக்கா டீம் ப்ரிவியூல சொல்றேன்டா. அந்த ப்ரிவியூல தான் சொல்றேன். அதுல மாட்டிக்குவாங்க. இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? குடும்பஸ்தன் படத்துல வர மாதிரி தம்பி கோல்டன் சில்வர் ஜூப்ளி சில்வர் ஜூப்ளிக்கு என்ன நொட்டி அது மாதிரி நீங்க சொன்னீங்க. நானும் கொஞ்சம் சவுத் ஆப்பிரிக்கா தான் செமி ஃபைனல் அட்டி நியூசிலாந்துல ஒரு டீமா? நியூசிலாந்துல சவுத் ஆப்பிரிக்கா பக்கத்துல கூட வராது அப்படின்னீங்க. நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒரு டீமே கிடையாது. எங்க பக்கத்துல அவங்க டீம் கிடையாதுன்னு 13 ஓவர்ல 170 ரன் சேசிங்க. 33 பதில செஞ்சுரி. ஒரு நிமிஷம் லுங்கிங்கிடி தானே முதல் ஓவர் போட்டுட்டு இருந்தேன். 2வது ஓவர் 3வது ஓவர் கொடுக்குறாங்க லுங்கிங்கிடிக்கு. என்னதான் ஆச்சு இவங்களுக்கு? நல்லா போட்டுட்டு இருந்தேன். இப்படி ஏதாவது கொலரட் படி பண்ணிக்குவாங்களா? அப்படிதான் பண்றேன். இல்ல அதுக்கேற்ற மாதிரி இந்த பிச்சில் ஸ்லோயர் ரன் போட்ட வேலையே செய்யல. ஸ்லோயர் ரன் பால் எல்லாமே 4, 6 தான். லுங்கிங்கிடி போய் அந்த மாதிரி ஏற்கனவே பிளஸ் அந்த டீம் ஸ்லோயர் ரன் போடுறது தான்.
அதுலயே போய் ஸ்லோயர் ரன் போட்டு அட்டி நீ செம்ம தட்டி எல்லாருமே அடி வாங்கினாங்க. அதுதான் நான் ஒண்ணு சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த மேட்ச் வச்சுட்டா சவுத் ஆப்பிரிக்கா கப்பு. ஆனா எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பாங்களான்னு டவுட்டா இருக்குன்னு சொன்னல. எனக்கு ஆனா இந்த மேட்ச் வச்சிருந்தா சவுத் ஆப்பிரிக்கா கன்ஃபார்ம் கப்பு. சவுத் ஆப்பிரிக்கா தோத்து போயிட்டாங்க. கோல்டன் அப்புறம் சுற்றி ஒரு 2020 வேர்ல்டு கப் அடிக்கிறத. ஏன்னா அகமதாபாத்லயே அவங்க குடி இருந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ஓப்பனிங் பேட்டிங் ஆடி இருக்காங்க. ஒரு 200 ரன்னு டிகாக் ஆடின ஷாட்டு, மார்க்கம் ஆடின ஷாட், மார்க்கம்லாம் தூக்கி கையில கொடுத்துட்டு போனாரு. அதே மாதிரி பிரேவிஸ், ட்ரிக்கில்டன், ஸ்டப்ஸும் நம்ம மார்க்கோ ஆன்சர் மட்டும்தான் நல்லா விளையாண்டாங்க. மீதி யாருமே ஒழுங்கா விளையாடல. செமிஃபைனல் ப்ரெஷரு அப்படின்னு ரொம்ப சொதப்பிட்டாங்க. பேட்டிங் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு இன்னைக்கு. அதே மாதிரி நீங்க நியூசிலாந்து 2 கேம்பிள், சரியான கேம்பிள். மெக்கான்கியும் ரச்சின் ரவீந்திரா வச்சு எடுத்தாங்க. 4 விக்கெட் பொறுக்கிட்டு போயிட்டாங்க. டாப் ஆர்டரே முடிச்சுட்டு வலிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே மெக்கோன்கிக்கு இவங்க பாரு ஓவரே கொடுக்கலாம். அவங்க கரெக்டா மூவ் பண்ணி இவங்க மகாராஜுக்கு ஓப்பனிங்கே கொடுத்துருக்கலாம். அடிச்சு போட்டுன்னு ஓப்பனிங்கோட கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவரே கொடுத்துருந்தா ஒரு விக்கெட் கூட உள்ள வாய்ப்பு இருந்திருக்கு. இல்ல மெக்கானிக்கு கொண்டு வந்தது லெஃப்ட் ஹேண்டர் ஆடுவாங்க, விக்கெட் எடுக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அவர் கரெக்டா 2 லெஃப்ட் ஹேண்ட் தூக்கிட்டு போயிட்டாரு. அதான் நீ சொன்ன ரச்சின் ரவீந்திரால இந்த மேட்ச் போட்டு பொழந்துருவாங்கன்னு சூப்பரா போட்டிருக்கான். அது சரியா இல்ல செம்மையா போட்டிருக்கான். சாரி, மில்லர் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு அவுட் ஆகல, ரச்சின் ரவீந்திரக்கு தான் அவுட். அடிச்சுட்டா கத்துனால நாம ரச்சின் ரவீந்திரா நல்லா பந்து போட்டான்லாம் சொல்ல கூடாது. அத சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்கா கேவலமா பேட்டிங் அடிச்சு மார்க்கம் கையில விழுந்த கேட்ச் விட்டாங்க. மார்க்கம் அதுக்கப்புறம் பொறுமையா கரெக்டா ஆடி இருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி மில்லருக்கு அதே ஓவர்ல கையில விழுந்த பிலிப்ஸ் கேட்ச் விட்டாரு. பிலிப்ஸ் கேட்ச் விடுறாருன்னா உலகத்து கடல்ல இருந்து ஒரு திமிங்கில தப்பிச்சு வந்து இன்னொரு தீவுல போய் ஒழுங்கா வாழ்ற மாதிரி ஒழுங்கா வாழ்ந்துருக்கணும். அதை விட்டு தூக்கி மறுபடிக்கு கையில டேரி மிச்சல் கையில கேட்ச் கொடுத்துட்டு போனா என்ன நியாயம்? பேட்டிங் வந்து சொதப்புன்னு சொதப்பிட்டேன். மில்லர் நான் தான் சொல்றேன்ல, மில்லர் நான் ப்ரிவியூலயே சொன்னேன். நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீம் ப்ரிவியூல மில்லர் வந்து எனக்கு தெரிஞ்சு பழைய மில்லர் மாதிரி தெரியல. கண்டிப்பா முக்கியமான மேட்ச்ல சொதப்பிடுவார்னு சொன்னேன். மில்லருக்குலாம் நீங்க டைலர் மேட் சுச்சுவேஷன். இந்தியாவோட ஆட்டத்தை இன்னைக்கு ஆடிந்தா அன்னைக்கு அந்த ஆட்டம் தேவையில்லை. அன்னைக்கு இந்தியாவோட ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலாலும் சரி அவங்க கன்ஃபார்ம் சூப்பர் 8 வந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஆட்டத்தை ஆடிட்டா இன்னைக்கு ஃபைனல் போய் கப் அடிச்சிருந்துருக்கலாம். அடிச்சுதான் சவுத் ஆப்பிரிக்கா கப்பு. முக்கியமான நேரத்துல மில்லர் சொதப்படுறதுனால தான் சவுத் ஆப்பிரிக்கா கப் அடிக்கிறது கிடையாது. இன்னைக்கு மில்லர் அந்த ரோல் பண்ணியிருந்தாருன்னா ஒரு 40 ரன்ஸ் அந்த மாதிரி அடிச்சிருந்தாருன்னா கீழே யான்சன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அடிக்கும் போது 200 டார்கெட் வந்திருக்கும். சரி எப்படி பார்த்தாலும் 200 இன்னும் 18 ஓவர்ல ஜெயிச்சிருவாங்கன்னு வையே. 12 ஓவர்லயே அடிச்சுட்டு போயிட்டான். 13 ஓவர்ல 250 அடிச்சதாலும் நீங்க பின்னால அடிச்ச அடியாது. நானும் பாக்குறேன் என்ன பவுலிங். எனக்கு தெரிஞ்சு பின்னால ஈஸியா ஆடுறாரா, போட்ட பால் எல்லாம் லூஸ் பாலா, எல்லாம் முன்னாடி எல்லா பாலும் 6 அடிச்சுக்கிட்டு நேரா அடிக்கிறாங்க. ஸோ அதுவும் ஸ்டிம் சைஃபோர்டு போட்டு பொழக்கிறாங்க. கேகேஆர் மட்டும் இவங்க 2 பேர்த்தையும் ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. ஐயோ மேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. கேகேஆருக்கு செம ஓப்பனிங் பேக் அடிச்சிருச்சு. அதே மாதிரி நீ கொல்கத்தால அடிச்சிருக்காங்க, அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல அடிச்சிருக்காங்க கேகேஆரோடதுல. அதனால அவங்களும் கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாப்போம். ஆனா இன்னைக்கு மேட்ச கையில இருந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம மறக்கூடாது, இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஃபின் ஆலன். ரோஹித் சர்மா அப்புறம் மில்லரோட ரெக்கார்ட 35 பாலுக்கு செஞ்சுரின்ற ரெக்கார்டை வந்து வெறும் 33, அதுதான் 35 பாலுக்கு ரோஹித் சர்மாவும் மில்லரும் அடிச்சிருந்தாங்க. இப்ப 2017 அத 2026 இன்னைக்கு 33 பால்ல முடிச்சிருக்காங்க, முறியடிச்சிருக்காங்க. சரியான ரெக்கார்டு இன்னைக்கு. மேட்ச் முடிஞ்சிச்சு, முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து ஒரு விக்கெட் விழுவணும், இல்ல ஒரு 5 ரன் 6 ரன் போட்டுருக்கணும். 2வது ஓவர்லயுமே கொஞ்சம் அடிச்சிட்டேன். 2வது ஓவர் எதுக்கு ரபாடா கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. லுங்கி இத்தனை நாள் சூப்பரா போட்டு கொடுத்தாங்க, நீ எதுக்கு இப்ப ரபாடாக போன? இல்ல விக்கெட்ஸ்க்கே போல பவுலர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், இந்தியா பவுலிங்கோட சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் யூனிட் தான் செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எதிரணியே 10 விக்கெட் எடுக்கிற பவுலிங் யூனிட் மாதிரி இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு வந்து 13 ஓவர்ல 170 ரன் சேசிங் பண்ணது கொஞ்சம் வாய புழக்கிற மாதிரி இல்ல? சவுத் ஆப்பிரிக்கா இல்ல நியூசிலாந்தோட பேட்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் யூனிட் இவ்வளவு நாளா ஸ்ட்ராங்கா இருந்தது இன்னைக்கு சோக் ஆயிட்டாங்களா? தெரியலையே, என்னாச்சு தெரியலையே. இல்ல நேத்து நம்ம ப்ரிவியூல பேசும் போதே டீம் இங்க வச்சப்போ ஏணி வச்சா கூட எட்டுல நியூசிலாந்து. இன்னைக்கு 12 ஓவர்ல ஜெயிச்சுட்டு போறதுல என்னால அவ்வளவு மோசமா ஆடி இருக்காங்க. நான் இல்ல எதிர்பார்த்தேன் நியூசிலாந்து வின் பண்ணும். நான் சொன்னது சும்மா சொல்ல, கண்டிப்பா ஜெயிப்பாங்க, என்ன கொஞ்சம் டஃபா ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளவு ஈஸியா ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல.
இப்போ இதே மேட்ச் தான் இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் கொல்கத்தால நடந்தது. ஆனா அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 2 டீமுக்குமே ஈவனா இருந்தது. இவனுக்கும் கொஞ்சம் டஃபா இருந்தது, அவனுக்கும் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இவனுங்க ஓப்பனிங் அடிச்சது பார்த்தா அவ்வளவு டஃபா ஆனமனே தெரியல. ஒருவேளை பழைய இவனை மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா இல்ல பழைய மாதிரி பேட்டிங் பிச்சு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களா? இல்ல அதுதான் தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா வந்து நல்லா இவனுங்க நல்லா பால் போட்டு அவுட் ஆயிருந்தா கூட சரி, பிச்சு ப்ராப்ளமா இல்ல இவங்க நல்லா ஆடிட்டான்னு ஒத்துக்குவேன். அவனுங்க எல்லாம் பார்ட் டைம் பவுலருக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டானுங்க. இப்ப பிச்சில பிரச்சனையா இவனுங்க கிட்ட பிரச்சனையா ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இல்ல நான் இதுல இன்னொரு டவுட் சொல்றேன். அன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்து 196 அடிச்சாங்க. இவங்க அடிச்சது வெறும் 169 வருது. சைக்காலஜி ப்ராப்ளம் ஒரு 40 டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஆனா இந்தியா வந்து ஐயோ இந்த 10 ரன் ரேட்லயே போகணும் ஓவர். இவங்க நம்ம சுத்துக்கு 2 ஓவர் மாட்டுச்சுன்னா 30 ரன் வந்துச்சுன்னா ரெக்கார்ட் ரன் ரேட் வந்து 7க்கு வந்துட போகுது. நான் அதை பார்த்தாட்டுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு 2 பேர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். நான் ப்ரெஷர் பவர் பிளேயே குறைச்சிருந்தான் அப்படின்ட்டு அப்படி இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம் ஒத்துக்கணும். நியூசிலாந்துக்கு 2 பேர் தான். ஃபின்னாலன்னு சைஃபர்ட் அடிச்சா மட்டும் தான் உண்டு. கீழே யார் அடிக்கிற மட்டும் இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா நல்ல வாய்ப்பு கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு இல்ல நம்ம ரொம்ப இது பண்ணிட்டோம். அன்னைக்கு இந்தியா மேட்ச் விளையாடும் போது விக்கெட் விழுந்தது ஸ்பின்னருக்கு தான். இன்னைக்கு மேட்ச் விழுந்தது ஸ்பின்னருக்கு தான் நியூசிலாந்துல வந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கால ஸ்பின்னர் கிடையாது. அங்கதான் இப்ப இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2வது ஓவரே ஸ்பின்னர் கொண்டு வர்றாரு. மெக்கான்சில 2வது ஓவரே கொண்டு வந்துட்டு 2 விக்கெட் போயிருச்சு. இவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பின்னர் இல்ல, அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் இவங்களுக்கு இவ்வளவு ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்ட மெக்கான்சி ஷட் டவுன் ஓவர் அங்க போட்டதுனாலதான் அடுத்து வர்றது தள்ளி ஒரு 200 தொட வேண்டிய இடத்துல 170 நின்று போச்சு. அந்த மாதிரி நாம தான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னோம் இந்த டீம் ஸ்பின்னர் இல்ல அது இன்னைக்கு வந்து செமிஃபைனல்ல வந்து மாட்டிக்கிச்சு. அவ்வளவுதான் இது இந்த டீம். நம்ம அப்பதான் டீமோட வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ற ப்ரிவியூலயே சொன்னோம், இந்த டீம்ல ஸ்பின்னர் இல்ல, மகாராஜ் நம்பில போனீங்கன்னா அடி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நடந்தது. இது ஆக்சுவலா இது ரொம்ப கஷ்டமான விஷயம். செம டாமினன்ஸ் பண்ணி வந்தாங்க, செம டாமினண்டா எல்லா டீமையும் அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் வந்தது. செமிஃபைனல் வந்து இவ்வளவு மோசமா ஒன் சைடு கேமா தோத்து போறது வந்து ரொம்ப பாவமா இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா பார்க்க. எனக்கு அதாவது ஜோக்கர்ஸ்னா அப்புறம் ஒரு நேம் டேப்புக்கு எது சும்மா கொடுப்பாங்க. ஜோக்கர்ஸ்லாம் சொல்லாதீங்க. என்னோட மன வருத்தத்தை வந்து நாங்க குமரலான் இருக்கேன். இது மாதிரி ஒரு டீம் எப்பயுமே இந்தியாவில் நடக்கிற டோர்னமெண்ட்ல மட்டும் டாமினேஷன் பண்ணிட்டு வந்தா நாக் அவுட்ல டீம் கன்ஃபார்ம். 2023 ஹார்ட் பிரேக்ல இருந்து நான் நம்ம மீளல. அதே டாமினேஷன் தான் இவங்களும் பண்ணிட்டு வந்தானுங்க. இன்னைக்கு அடி விழுந்துருச்சு. இந்தியாவில டாமினேஷன் பண்ணக்கூடாது. அதனாலதான் இந்தியா வந்து நம்ம நடிச்சோம் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல இந்தியா கப் அடிக்கும். நல்லா நடிச்சீங்கப்பா. வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல தெரிஞ்சிருக்கும் நடிப்பெல்லாம். ஆட்டத்தை பத்தி பேசுங்க நீங்க. நான் வந்து ஒரு பல்தானா இருந்தாலும் நான் வந்து ஹர்திக் பாண்டியாவும் மார்க்கோ யான்சனையும் கம்பேர் பண்ணுவேன். சரியா? பெஸ்ட் ஆல்ரவுண்டர் யாரு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுங்க. பெஸ்ட் ஆல்ரவுண்டர் நான் கேக்குறேன் மார்க்கோ யான்சன் தான்டா, ஹர்திக் பாண்டியா அடிக்கலையாடா. எனக்கு தெரிஞ்சு ரிமெம்பர் இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஓடி சீரிஸ் இருந்துச்சுல, அப்ப வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் இந்த டாபிக் பேசுறேன். யார் வந்து பிரீமியம் ஆல்ரவுண்டர், ஹர்திக் பாண்டியாவா இல்ல மார்க்கோ யான்சனா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் மார்க்கோ யான்சன் ஓட்டு போட்டாங்க அந்த டைம்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயே. இல்ல ஆமா, இது வந்து ரொம்ப நாளாவே டாபிக் இருக்கு. எனக்குமே இருந்தது. இப்போ மார்க்கோ யான்சனா ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். அவர் மும்பைல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப எப்படின்னா நான் இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், மார்க்கோ யான்சன் ஆஸ் பர் பவுலிங்ல ஒரு நல்ல பிளேயர், ஆல்ரவுண்டர்ல பவுலிங் டாப்பான பிளேயர், ஒரு 60-40 பவுலிங் 60 அந்த மாதிரி. ஹர்திக் பாண்டியா ஒரு பேட்டிங் 60 அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இந்த கரண்டா இந்த வேர்ல்டு கப்லயும் சரி, குறிப்பா இந்த இன்னிங்ஸ்ல சரி, மார்க்கோ யான்சன் வந்து பேட்டிங் செமையா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு கடந்த 2 வருஷமா. ஹர்திக் பாண்டியா மேக்சிமம் முக்கியமான மேட்ச்ல எல்லாம் அடிக்கல, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் இருந்தாலுமே பவுலிங்லயுமே இப்ப செமையா அடி வாங்குறாரு. அதனால நான் இந்த கம்பேரிசன் எடுத்துட்டு வரேன். நீங்க என்ன சொல்றீங்க அதுக்காக? இதுக்கு என்ன நீ கம்பேரிசன் கொண்டு வரும்போது அடுத்த வருஷம் ட்ரேட் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். சிஎஸ்கே அனுப்பிச்சு நான் பாத்துக்கிறேன். மார்க்கோ யான்சன் சொல்லப்பா, ஹர்திக் பாண்டியாவை கேக்குறோம் நாங்க. நாங்க கத்துதான் அந்த மாதிரி. பஞ்சாப் நல்ல 2 பவுலர் நாளைக்கு. ஆமா என்ன கேள்வி? இன்னைக்கு ஒன் சைடு மேட்ச் இல்லைன்னா நாளைக்கு ஒன் சைடு மேட்ச், நாளைக்கு ஒரு ஒன் சைடு ஆம்லெட். இல்ல உங்க வயல இருந்து யாருக்கு பாயிண்ட் சொல்லுங்க, நான் அதான் எதிர்பார்க்கிறேன். நான் வந்து சொல்லி அடி என்னோட இது தெரியணும்னா ப்ரிவியூல பேசியிருக்கேன், அங்க போய் பாத்துக்கோங்க. இல்ல நான்
இல்ல இப்ப சொல்லுங்க. இந்த ரிவ்யூவோட நம்ம சுட்டோட சுட மக்கள் வந்து இந்த ரிவ்யூ பார்க்கும்போது, ஓ! இப்படிதான் சொல்லியிருக்காங்க. இதான் ஜெயிக்கும்னு ஒரு இது பிடிச்சுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்பாங்கல்ல. இல்ல நம்ம இந்தியா தான் ஜெயிக்கும். நீங்க என்ன இந்தியா வேணா இந்த மாதிரி தனியா இல்ல விட்டு எனக்கு சத்தியமா பயமா இருக்கு. 2021 ரிப்பீட் ஃபைனல்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல. நியூசிலாந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இந்த யூடியூப் சேனலை விட்டு நந்தம் போயிருவான். இல்ல என்ன முதல்ல வந்து இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா தோத்தது எனக்கு வருத்தம். வீடியோ முடிக்கிறது முன்னாடி சொல்லிட்டேன். எல்லா ஃபைனலுக்கும் பச்சை போய் பேசாத. நியூசிலாந்து ஜெயிக்கணும் உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசி நியூசிலாந்து தான் ஜெயிக்கும். நியூசிலாந்து தான் ஜெயிக்கும். சரியா? நியூசிலாந்து வந்து ரொம்ப நாளா இந்தியால விளையாண்டு இருக்காங்க. அந்த இந்தியா சீரீஸ்ல இருந்து விளையாண்டு இருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணி நல்லா வந்துட்டு இருந்தாங்க. காப்பி அடிக்கிறதெல்லாம் நான் சொன்ன பாயிண்ட் நேத்து நான் சொல்லல. நீ வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒன் சைடு கேம்னு சொல்லிட்டு ஏமாத்துறான். தினேஷ் தான் சாட்சிக்கு இருக்கான். நீ பாத்துக்க. இந்த ஈஸி கேம் சவுத் ஆப்பிரிக்கா ஒன் சைடு பாத்தீங்களா? சொன்னேன். இப்ப என்னாச்சு? டீம் கொஞ்சம் மாறி போச்சு. நியூசிலாந்து ஒன் சைடு ஆயி போச்சு. என்ன டீம் மாறிச்சு? டீம் ஆமா நான் சொன்ன டீம் சவுத் ஆப்பிரிக்கா போல நியூசிலாந்து அது ஒன் சைடா எடுத்துக்கிச்சு. ப்ரொடக்ஷன் கரெக்ட் தானே. ஒன் சைடு மேட்ச் தானே எதிர்பார்த்தீங்க. ஒன் சைடு வந்துச்சா? அவ்வளவுதான். 10 மணிக்கு மேட்ச் முடிச்சு 10 மணிக்கு வீடியோ பேசுறதுல எங்களை 11 மணிக்கு வழக்கம் போல பேசுற மாதிரி மேட்ச் நடத்திருக்கணும். ஆமா. அப்ப நாளைக்கு நீ என்ன சொல்ல? நாளைக்கு மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மழையில வராது. அப்ப வந்து மழை வந்துச்சுன்னா ரிசர்வ் டே, செமிஃபைனல் ரிசர்வ் டே எல்லாமே இருக்க போகுது. எல்லாம் கிடையாது. அப்ப ரிசர்வ் டே இல்லைன்னா இங்கிலாந்து 3 ஜெயிச்சிட்டு வரோம். நம்ம 1 தோத்து போயிட்டோமே. அது எப்படி அப்படி 2 நாள் இருக்கு. ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து இதெல்லாம் அப்படிலாம் இல்ல. அவன் 3 ஜெயிச்சிட்டு வரான். ஐசிசில இழிச்சு வேணும். இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு இழிச்சு வேணும். சரி ஓகே. பின்னாலன் வந்து எவனா டொமஸ்டிக் பவுலர் நினைச்சிட்டான் போல. அவன் போட்டது அப்படிதான் போட்டானுங்க. இன்னைக்கு யாரோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் போட்ட மாதிரி போட்டானுங்க. போட்டு வெளுத்து விட்டான் இன்னைக்கு பின்னாலன்னு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த மேட்ச பார்த்துட்டு இந்தியா மட்டும் ஒரு தப்பு பண்ணக்கூடாது. ஃபைனல்ல கிரவுண்ட் இந்தியா நல்லா பேட்டிங் பிச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. 2023 ஃபைனல்ல பண்ண மாதிரி பிச்சை ஸ்லோ பண்ணக்கூடாது. பேட்டிங் ட்ராக்னா தான் நாமளும் ஜெயிப்போம். ஸ்பின் ட்ராக்ல நம்ம என்னைக்குமே ஜெயிக்க மாட்டோம். அது யோசிச்சு இப்பயே ப்ரிவியூ கொடுத்துட்டு இருக்க. சரி ஓகே. நீங்க அதெல்லாம் ப்ரிவியூ ஷோ பழைய நினைவுகள் இருக்கு. அதுதான் அதெல்லாம் நீங்க ப்ரிவியூ ஷோ ஆல்ரெடி வந்திருக்கும். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அத போய் பாருங்க. மேட்ச் முடிச்சிட்டு தூங்குமானும் தெரியல. ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு சந்தோஷமா பார்த்தனே. பரவாயில்ல இவன் அடி வாங்கிட்டு நாளைக்கு தெரியுதா நினைக்கிறேன். இல்ல இந்த இன்னும் மிச்சம் அந்த வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 மாசமா 8 மாசமா இருக்கு. அது ஃபுல்லா என்னோட மென்டல் பீஸ் பூரா அந்த மேட்ச் நம்பிதான் இருக்கு. ஒழுங்கா நாளைக்கு விளையாண்டு இருக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துல. அதனால இந்த வீடியோ இப்ப முடிச்சுக்கிறோம்.